வணக்கம் மக்களே. நீங்கள் ஒரு கடை ஒன்று வந்து நல்ல ஒரு இடத்துல விற்க வந்திருக்கு. இன்றைக்கு எல்லாரும் கடை எடுத்து தாங்கன்னு நின்று நிறைய பேர் எனக்கு ஒரே ஃபோன் அடித்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் நிறைய கடைகள் போட்டேன். ஆனால் சில பேருக்கு அந்த விலையல் பிரச்சனைனால அந்த கடைகள் உங்களுக்கு சரி வரலன்னு நினைக்கிறோம். அதில் போட்டில் சில கடைகள் போயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு கடை, ஒரு குறைஞ்ச பணத்தில் உங்களுக்கு ஏற்ற ஒரு குறைஞ்ச ஒரு பணத்தில் வந்து இந்த கடை வந்திருக்குது. நல்ல ஒரு இடம், நல்ல கடை, ஒரு ஆனால் சின்ன கடை, 40 மெட்கரை வீட்டோட. இந்த கடை வந்து வீட்டோட இருக்குது. மேலே வீடுன்னா ஒரு ரூம், பெரிய ஹால். அந்த ஹாலே 2 ரூம் ஆக்கலாம். ஒரு பெரிய ஹால், டாய்லெட், பாத்ரூம், 2 டாய்லெட், பாத்ரூம், குளிக்கிற இது, கிச்சன் இருக்குது. அதை விட 2வது மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமையே நீங்கள் ஒரு அதிலே டாய்லெட்டும் இருக்குது, ரூமாக பாவிக்கலாம். என்னென்று சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து இந்த கடையால் தான், கடைக்குள்ளால தான் கதவு. மேலே போகிறோன்னு சொன்னால் இந்த கடைக்குள்ளால தான் போகணும். இந்த கடை எடுக்கிறார்கள் ஃபேமிலியாக வந்து தங்கி நிற்கலாம். எல்லாம் உறவுக்காரர்ன்றா அவையே இருக்கலாம். ஆனால் வேறு ஆக்களுக்கு மேலே வாடகை கொடுக்க இல்லாது. வாடகை கொடுக்கிறேன்னா கடைக்குள்ளால மேலே போய் வரணும். அந்த இதையும் நான் காட்சி வீட்டுக்கு உள்ளே நான் எடுக்க இல்லை. நீங்கள் பார்க்குறேன்னு விசிட் பண்ணுறேன்னு சொன்னாங்களுக்கு அதை வீட்டுக்குள்ளே எடுத்து நாங்கள் காட்டுறோம். மேலதிகமாக நாம் வந்து அந்த கடையின் முன்பக்கம் அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பில்டிங் இது நல்ல நடப்பாதை. இப்போ பாருங்க, நான் வீடு எடுத்து கொண்டிருக்கே பாருங்க இவ்வளோ சனம் நடந்து போய் கொண்டிருக்குது. நல்ல நடப்பாதை. இன்னும் இவர்கள் சாமான்களை நீங்கள் போட்டிங்கள் இப்போ 350 400 ரூபா பிஸ்னஸ் நடக்குது. நீங்கள் இன்னும் சாமான்கள் போட்டிங்கள்னு சொன்னால் இன்னும் கூட நடக்கும். ஏன்னு சொன்னால் இவர் இருக்கிறது வந்து பரிசுக்குள்ள. ஆனால் வீடுலாம் பெற்ற பரிசுக்கு கடை இது 2ஆம் டிபார்ட்மெண்ட் சத்தோத்தறின்ற ஒரு இடம். ஆனால் சத்தோத்தறி வந்து உங்களுக்கு வடிவ வழங்கப்படுத்தின கேளுங்க. சத்தோத்தறி வந்து பெரிய தூரம் இல்லை. நீங்கள் பரிசுலேருந்து வரண்டா A4 எடுத்தீங்கன்னு சொன்னால் மார்னாவலே ட்ரெக்ஷன் மெட்ஸ்னார்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் வரைக்கில் A4 வந்து ஒன்று கேட்கல டிஸ்னிலேண்ட் வெல்தோரப் பெறும் A4 அப்படியே மெட்ஸ்னார்சி போய் கொண்டு அது போனால் முதல் பேயாஸ் வரும். பேயாஸ் இல்லாமலும் பெறலாம், பேயாசாலையும் பெறலாம். நான் பேயாசால வர்றதை சொல்கிறேன். முதல் பேயாஸ் வரும். முதல் பேயாஸ் வந்து 2 ரூபா செஞ்சிருந்தேன். அதை உடைச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த பேயாஸ் வேற எக்ஸிட் எடுத்தீங்கன்னா சத்தோத்தேரி தான். அப்படி வந்து சென்ட்ரல் விடும். அந்த கடை இருக்குது. அந்த சத்தோத்தேரி வந்து பெரிய தூரம் இல்லை. பரிசில் இருந்து வரணும்னு சொன்னால் 110 கிலோமீட்டர் நம்புறோம். ஒட்டு இதுவும் இல்லை. நல்ல ஒரு இடம். ஏற்கனவே இந்த தமிழாக்கள் இருக்கிறோம், இந்தியன்ஸ் இருக்கிறோம், கருவல் அராப்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய சனம் உள்ள ஒரு இடம். தமிழ் கடையே இங்கே 2 கடை ஏற்கனவே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இல்லை, இதில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் இது வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் சிஏக்கில் வந்து இது ஒரு தனி ஆளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு கடை. சரியா, வழிவாக்கு ஒரு நல்ல ஒரு கடை. நீங்கள் வாடகை வந்து வீட்டு கடையெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து 1149 ரூபா தான் வாடகை. தேசை கரண்ட் பில்லாம் குறைவு. இப்போ நான் இந்த வெளிப்பக்கத்தை காட்சி பண்ணி போட்டு கடையில் உள்பக்கத்தை காட்சி பண்ணி போட்டு மேலே வீட்டை காட்டுறேன். வீட்டு கூட நான் போய் எடுக்கல. நீங்கள் பார்க்கணுன்னா வீடு வந்து தரமாக இருக்குது. 2 மாடி வீடு. மேல் மாடியில் பெரிய ஹோல், ஒரு ரூம், ஒரு கிச்சன், பாத்ரூம், டாய்லெட். கீழே 2ஆவது மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம், டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் இருக்குது. முழு விவரம் தந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த ஏரியாவை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ எது கடைக்கு உள்ளுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் கடையின் வெளிப்பக்கத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்ன சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கும். கிழமைனால ஃபுல்லாக பள்ளிக்கூடங்களும் முழு கடையிலும் திறந்துருக்கும். எல்லாம் இதாக இருக்கும். நல்ல சனப்புழக்கமாக இருக்கும். நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு 400-450 ரூபா பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் இன்னும் கூட செய்யலாம். சின்ன கொஞ்சம் முதலுக்கு எடுக்க போகிறீங்க. ஒரு 2 பேர் வடிவா ஃபேமிலியாக ரன் பண்ணக்கூடிய ஒரு கடை. எல்லாம் கிழிச்சு ஒரு மாதம் ஒரு 4000-5000 ரூபா லாபம் எடுக்கலாம் இந்த கடையால். எல்லாம் கழிச்சுன்னா மேலே வீடு உங்களுக்கு ஃப்ரீ. வீடு இருக்கிறபடியே வீடு இல்லாமலே இந்த கடையை வடிவாக ரன் பண்ணினா இன்னும் ஒரு 4000-5000 ரூபா வடிவாக எடுக்கலாம். இதில் வந்து
கொலி சர்வீஸ் செய்யல, பார்சல் செய்யல, இன்னும் மணிகிராம் ரியா செய்யல. இது ஃபுல்லாக கரவல்கள் தான். நீங்கள் கொலி சர்வீஸ் செய்வீங்கள்னு சொன்னால், இப்போ மணிகிராம் ரியா செய்வீங்கள்னு சொன்னால் இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆன ஒரு கடை. இதுதான் கடையின் கடை. இதுதான் கடையை காட்டுற மாதிரி இல்லை. இவர் எடுத்த கடையை ஃபுல்லாக செய்து வந்தான். ரீடோ எல்லாம் முந்தி இல்லை இந்த கடைக்கு. இப்போ ரீடோ எல்லாம் செய்து முன்னுக்கு தரமாக உள்ளுக்கு ரியோன் எல்லாம் அடிச்சு ஃப்ரீகோ எல்லாம் முந்தி இருந்தது இதான். இப்போ நல்ல இதாக செய்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் சாமானை போட்டு நடத்துவீங்களா இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஆன ஒரு இடம். நீங்கள் கொடுக்குற காசு பெரிய காசு இல்லை, குறைஞ்ச இதில் வந்து இந்த கடையை நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. இது பக்கத்தில் ஒரு காஃபே பார் இந்த நேரம் திறந்துருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடியாக உங்களுக்கு இது வந்து இதாக இருக்குது, அமைதியாக இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லாக உடுப்பு கடையிலும் ஃபுல்லாக இது இல்லை. ஆனால் சனம் இது ஃபுல்லாக இங்கே இருக்கிறபடியாக உங்களுக்கு ஆக்கள் வந்து இந்த நேரமும் பசாட் போய் வந்து கொண்டு இருக்கணும். எந்த நேரம் ஆக்கள் போய் வந்து இருக்கணும். இதில் பார்சல் சர்வீஸ் இந்த ரியாலாம் அனுப்பினா வேறு லெவல் கடை. ஓகே, இப்போ நான் கடையில் உள்பகுதியை காட்டுறேன். மக்களே, நல்ல கடை, விட்டுறாதுங்க, எடுத்துருங்க. இந்த கொமிஷனை மறந்துடாதுங்க. இதுக்கு நான் கொமிஷன் வச்சு தான் இந்த கடையை தருவேன். என்ன மாதிரி சில கடைகளுக்கு நான் கொமிஷன்கள் சொல்கிறேன், நீங்கள் தாரதை தாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்டா அதெல்லாம் விலை கூடின கடைகள். இது வந்து உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் இந்த கடையை நான் எடுத்து தரேன். நல்லா ரன் பண்ணக்கூடிய ஒரு கடையை தான் உங்களுக்கு நான் தாரேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடைய அது அமைதியாக இருக்கும். நீங்கள் கிளம்பு நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலே தான் வீடு பாருங்க. 2 மாடி மேலே தான் வீடு, கீழே கடை, மேலே 2 மாடியும் வீடு. ஆனால் வாசல் வந்து உங்களை சொன்ன மாதிரி கடைக்குள்ள தான் வாசல் பாருங்க. இப்போ ஒரு ஃபேமிலி வந்து வடிவாக இருந்து பிள்ளைகளோட ரன் பண்ணலாம். அவ்வளோது பெரிய வீடு மேலே. இப்போ கடையில் உள்ளுக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஆனால் வீட்டை காட்டையில் டைம் இல்லை எனக்கு. வீடு போய் நான் உங்களுக்கு ஆறுதலாக காட்டுறேன். தான் கடையின் உள்பகுதி. இவை கேஷ் வச்சிருக்கணும். நீங்கள் வடையில் வடையாக கேஷ் ஒன்று வடையாக செய்தால் நல்ல வடையாக இருக்கும். அதை இப்படியே வச்சிருக்கணும். பெருசாக ஆட்கொள்கள் ரமதான வழியாக பெருசாக ஆட்கொள்கள் போடையில் ஆட்கொள்கள் வச்சிருக்கணும். பெருசாக போடையில் நல்ல ஆட்கொள்கள் போட்டு நான் சொல்கிறபடி நீங்கள் வாட்டி செய்வீங்களா இருந்தால் இந்த பார்சல் காசு அனுப்புறது ரெண்டும் செய்தாலே உங்களுக்கு இந்த ஃபுல் வாடகையும் கவர் பண்ணும் வீடுலாம் செய்து கடை. இதுதான் கடை. ஆனால் ஒரு சின்ன கடை தான், கணக்கான சின்ன கடை. பெரிய கடைக்கு ஆசைப்படாங்க மக்களே. பெரிய கடையெல்லாம் திறந்து போட்டு நித்திர கொள்ளாமல் முதலாளி மேல் திரியணும். ஏன்னு சொன்னால் பெரிய கடை போட்டால் நிறைய பேர் வேலையை போடணும். கரண்ட் காசு, லைட் காசு, பில் காசு, அது இதுண்டு திண்டு கைகளிலும். சின்ன கடை எங்களுக்கு எங்களோட சம்பளம் மாதம் 5000 வந்தால் காணும் தானே, உண்மை தானே. என்னது கணக்கு ஆசைப்படுவான். 5000 ரூபா காணும் தானே மாதம். 5000 ரூபா வந்தால் 2000 ரூபா சீட்டை போட்டு கடைக்கு ஃபுல்லாக சாமானை போட்டு கடையை டெவலப் பண்ணி கொண்டு வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். என்ன ஒரு நாள் கடையில் ஒரு கிழமை கடையை நீங்கள் பூட்டிட்டு வக்கசுக்கு போனாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனம் வந்தே தீரும். ஆனால் நீங்கள் பெரிய கடை எடுத்து போட்டு நிம்மதி இல்லாமல் நித்திரை இல்லாமல் சிறிய இளம்பாக இருந்தாங்க. கணக்கான கடை, சின்ன கடை, முந்திரவருக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு என்ன அல்வாவுக்கு கிண்டி கூட வாய்க்கில் சாப்பிட தந்த மாதிரி நல்ல ஒரு கடை தந்திருக்கிறோம். பாருங்க மக்களே, விட்டுறாதுங்க. நான் வீடியோ போடுறேன், விட்டுறாதீர்கள். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ நிறைய கொண்டு வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்கள். அப்போ தான் நாங்கள் போகின்ற இது பண்ணுற எல்லா கடைகளும் உங்களுக்கு பார்க்க இலவ. இப்போ கடையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கடை. நல்ல பட்ஜெட் மக்கள். எனக்கே ஆசையாக இருக்குது. இப்படி ஒரு இந்த விலைக்கு இப்படி ஒரு கடை வந்தது எனக்கே ஆசையாக இருக்குது. எனக்கே விட வேணாம் இல்லை. இப்படியே கடையை எடுத்து போட்டு மேலே வீடு இருக்கும், அந்த செட்டில் ஆகும் தான் நான் செய்யலாமல் கிடக்கிறேன். நான் இருக்கிற இடம் தூரம், கடை இடத்துல பெரிய தூரம் இல்லை, வந்து போகலாம். ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இருக்கணும். ஃபேமிலி இவ்வளோ தூரம் அவைகளுக்கு அங்கே வேலையில் இதனுடைய வராயிடும். அதனால் உங்களுக்கு அதை போடுறேன். மக்களே, இதில் வந்து வீடியோ நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் லிங்கில் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன், அடியுங்கள், பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள்.
Oui, monsieur, c'est bon, rentrez.